சினிமா, மலையாள சினிமானோ சினிமா அவ்வளவுதான். குட் சினிமா இருக்கு உள்ள. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாள்ல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. பிளஸ் எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன், எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்றேன். எடுக்கிறது எடுக்காது உங்க இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் கையில லாஸ்ட்ல கொடுத்து முடிச்சாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பாக்குறப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதுதான், எல்லாருமே அதுல நிஜமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. அங்க லைஃப் அங்க இருந்து அதை வாழ்ந்து அதை கேப்சர், அதான் ஒரு ஸ்டோரி லைன் ஒன்றும் கிடையாது. அதை ஆரம்பிக்குது, இது இன்டர்வல் பிளாக்கு, பினிஷிங், ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸ், எதுவுமே தேவைப்படல. எல்லாமே அது ரொம்ப அழகா இருந்துச்சு. படம் வித்தியாசமா இருந்துச்சு. தமிழ் இதுக்கு வந்து இது ரொம்ப புதுசான படம். 3 hours பார்க்கலாம். 1.5 hours என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்னடா இதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் விட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். ஸோ எப்படி சொல்றது, ஆஸ்கர் வந்து இருக்கு. எல்லாருமே நல்லா கை தட்டி விசில் அடிச்சு அந்த மாதிரி தான். எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா பண்ணிருக்கு.